ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் கனவா தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, அப்புறமா 1 பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூட 3 பச்சை மிளகாயை சிறியதாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 பெரிய உள்ளியை சின்னதாக அரிஞ்சு இதை மாதிரி சேர்த்துக்கோங்க. உள்ளி நல்லா வதங்குறதுக்காக 1 ஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. உள்ளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை இதை மாதிரி சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கணவாயை இதுக்கு கூட சேர்த்துக்கோங்க. கணவாயை நல்லா கிளறி விடுங்க. அதுக்கு கூட நான் இப்போது 1.5 கப் தேங்காய் பால் சேர்க்குறேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டான்னா தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்க்குறனால நல்லா டேஸ்ட்டு தரும். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு மூடி போட்டுருங்க. நல்லா கொதிச்சுட்டு இப்போது அது கூட மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் பெப்பரும் சேர்த்துக்கிறேன். இப்போது கனவா நல்லா வெந்துட்டு இதுக்கு கூட நான் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா சேர்க்குறனால உங்களுக்கு இந்த தொக்கோட சுவை இன்னும் நல்லா இருக்கும். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறுங்க. தொக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.